சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பரான வருஷம். சக்ஸஸ் தான், வெற்றி தான். அதிலலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. வருடத்தின் ஆரம்பத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5, 11ஆம் இடங்களை வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அட்டமத்து சனி நடக்குதுன்னு ஏதாவது நினச்சிங்கன்னா மனசுலேருந்து அந்த பயத்தை அப்படியே தள்ளி வச்சுருங்க. அட்டமத்து சனிக்கு இந்த வருடம் முழுக்கவே கோச்சார வேதை இருக்கிறது. 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சார வேதை என்பதை ஒவ்வொரு சேனல்லையும் இதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே 12 ராசிகளில் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் அந்த அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை, இந்த தடவை அனுபவிக்கவே மாட்டீங்க. 2026 சும்மா ஒரு அளவுக்கு நல்லதாக தான் போகும். சில பேருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது பயம் இருக்கும், ஆனால் அது பயப்பட தேவையில்லை. அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராது. கடன் தொல்லைகள் எல்லை மீறி போயிடுமோன்ற அமைப்பு இருக்கும். அல்லது தொழிலில் இப்படி அகலக்கால் வச்சிட்டோமே, அப்படி வச்சிட்டோமே, இப்படி வச்சிட்டோமே, இவரை நம்பி பணம் கொடுத்துட்டோமே, மனைவி இப்படி, கணவன் இப்படி, குழந்தைகள் இப்படி, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. என்ன ஒன்று, அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான நேரங்களில் என்ன நடக்கும்னா, 1 லட்ச ரூபா கொடுங்க சார், 1 கோடி ரூபா உடனே வந்துடும். தூண்டில் போடப்படக்கூடிய வேலைகள், முக்கியமாக இந்த ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை நம்பக்கூடாது. ஆண்டு இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலையும் இல்லது, என்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட திறமை இருக்கா, செய்யலாம், சேர்ந்து வா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போ எதுவுமே கை கொடுக்காது. ஆக எதிலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அமைப்பு உண்டு. மற்றபடி பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. வேதையின் காரணமாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கசப்புகள் வரும், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. அதே நேரம் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். அந்நிய இனத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணுறேன், அந்நிய மதத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணுறேன், இவங்களுக்குள்ளுடைய போராட்டங்கள்லாம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு விலகும். வருட கடைசியில் கண்டிப்பாக இவங்களை திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும். இளைய பருவத்தினருக்கு காதல் வந்து தான் தீரும், கூடவே பிரேக்கப்பும் வரும். அப்படி லவ் பண்ணேன், இப்படி லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் அஷ்டம சனி போகும்போது ஏதாவது ஒரு பிரேக்கப்பை, மன அழுத்தத்தை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு கொள்முதலில் போக வர்ற அமைப்புகள். வேலைக்காரங்க மேலே ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்காரர்கள் சனி அட்டமத்து சனியில் எப்போவுமே வேலைக்காரர்கள் மூலமாக தான் ஏதாவது ஒரு விஷயங்களை அவர் செய்வார். ஆக வேலைக்காரர்கள் விஷயத்துலேயும் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பொருளாதார பின்னடைவுகள் வருமா? பெரிய அளவில் இருக்காதுங்க. அப்பா அம்மா விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். வயதான தாய் தந்தையை கொண்டிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, அவர்களுடைய மருத்துவ உதவியை அப்படியே சரிவர செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு.